என்ன கார்த்தி பண்ணிட்டு இருக்கீங்க? பொறுங்கட்டிக்கு கார்த்தி அட வாங்க. இருங்க டிக்கே இருங்க. இந்த மனுஷன் என்ன நிலைமையில இருக்கான்? நீங்க பாட்டு தொட்டாச்சினி தொட்டு வளர்ந்துட்டு இருக்கீங்க. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஏங்க நேற்று வேறு அப்பா ஃபோன் பண்ணார். எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கோம்ல, அது ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண சொல்லியிருப்பாங்களா அதுக்கு பேங்க்கில். அவர் இருக்கிற நிலத்தை வேறு விற்றுட்டு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்காருங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனடியாக வீட்டுக்கு போகணும். கார்த்தி, எங்கிட்ட டிக்கெட் சேஞ்ச் இல்லை. 100 ரூபா நோட்டு தான் இருக்குது. உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா? சேஞ்சா? இந்த பார்க்குறேன் பாருங்க. போதில்ல டிக்கெட் கார்த்தி, இதே மாதிரி முதல்ல நமக்கு ஒரு 10 ரூபா நோட்டு கிடச்சது ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கூட. என்ன டிக்கே என்னாச்சு? ஒரு பிரச்சனை இல்லை கார்த்தி. ஓனர்கிட்ட பேசிட்டேன். அவங்க முதல்ல 3 மாதம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம்ல, அதையே ஒரு 3 மாதம் வாடகையை கழிச்சுக்கிட்டு இங்கே இருக்க சொல்லிட்டாங்க. அதனால இங்கே இப்போதைக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்பா சந்தோஷம். ஆனால் இங்கிருந்து ஒரு வேலை இப்போ 10,000 ரூபாய் வேலை தட்டி விட்டுணுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எலக்ட்ரானிக் இன்ஜினியருக்கு 10,000 கம்மி தானே? ஆமாம். டிக்கே இங்கே பாருங்க 10 ரூபாய் கிடக்கு. என்னது 10 ரூபாயா? இங்கே பாருங்க டிக்கே, காட் பிளஸ் பண்ணிட்டாரு. காட் பிளஸ் பண்ணலைங்க, எவனோ ஒருத்தன் மிஸ் பண்ணிட்டான். அதான் வேலையில் சேர போகிறோம்ல. அப்போ இந்த 10 ரூபா வச்சு என்ன பண்ண போகிறோம்? தானம் பண்ணிடலாம். தானமா? அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல? அப்போ எது தப்புன்னு நான் சொல்லட்டுமா? ஹலோ. கிடைச்சதுங்க. பெங்களூரில் ஹெட் ஆஃபீஸ். சந்தோஷம். எவ்வளோ சேலரி? சேலரி ஒரு 15,000 வித் இன்சென்டிவ்ஸ். ஓகே. அடுத்து எப்போ கம்மன் இருக்கீங்க டிக்கே? தெரியலங்க. என்னது தெரியலையா? ஏன்? அதுக்குள்ளே அவன் போயிட்டான். யாரு? வேலை கிடைச்சவன் அவன் வீட்டுக்கு போயிட்டான். மறக்கவே மாட்டேன். அப்புறம் போன எல்லா இடத்துலையும் ரிஜெக்டட்னு சொன்னால் எவ்வளோ நாள் தான் கோபப்படுறது? இதே மாதிரி தான் நானும். இந்த ட்ராக் இல்லாட்டி வேறு ட்ராக்ல டீசெண்டாக ட்ரை பண்ணுவோம்ல. சரியான மழை. எப்பா என்னாச்சு டிகன்ட்ரி? பொறுங்க சொல்கிறேன். ஃபுல்லாக நனைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்.
என்ன டிக்கெட் ஃபைன் நனைஞ்சிருச்சா? இல்லை இல்லை, இது உங்கள் பேக்கில் வச்சுருந்தீங்களா? கொடுங்க வச்சிடறேன். இந்த பேக் வேற நேரங்காலம் தெரியாம பாருங்க, பேக் ஃபுல்லா மழையில் நனைஞ்சிருச்சுங்க பாருங்க. ஒரு மாசமா வேலை தேடிட்டு இருக்கோம். எங்கே போனாலும் கோர் நாலேஜ் கிடையாது, எக்ஸ்டர்னலாக கோர்ஸ் பண்ண கிடையாது, ஃப்ரெஷராக இருக்கீங்க, அது இதுன்னு 1008 ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்னதாங்க பண்ணுறது? ஃப்ரெஷருக்கு பேசிக் நாலேஜே இல்லைங்கிறது இப்போ தான் தெரியுது. 70% வேஸ்ட்டு தானா? இப்போ என்ன தான் பண்ணுறது? பேசாமல் பிபிஓ போயிடலாமா? என்ன பிபிஓவா? ஆமாங்க, அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தால் எஜுகேஷன் லோன் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் வாங்கியிருக்கேன். அது நான் இப்போ ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போனேன்னா 8,000 10,000 ஏன்னா ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு 10,000க்கு ஒரு ஜாப் கிடைச்சா மட்டும்தான் லைஃப்பில் எதுவும் மேனேஜ் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப மழை வேற பாருங்க இப்படி பேஞ்சிட்டு இருக்குது, எப்படி போகிறதுனே தெரில. ஆமாங்க, மழை வேற கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கு. இப்படியே கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறீங்களா? ம் சரி, எடுங்க, பேக் எடுங்க போகலாம். ம் சரி. இதுவா டீசென்ட்? ட்ராக்கே மாறிடுச்சு. ஆமாம், ட்ராக்கே மாறிடுச்சு. வேலை கேட்பானோ காசு கேட்டு துரத்தி விட்டாங்க. ஆரம்பத்தில் 50, 100, 200 இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா 2 டீண்ணா. டீ சொல்லியாச்சு. டீ கேரன். சரி உட்காருங்க. நம்ம இதனால வரை எங்கெங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுவா, எங்க இங்க இருக்கு. என்னது இது? ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் சென்டரு, மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, மார்க்கெட்டிங்கு, மேனேஜ்மெண்ட்டு, பிபிஓ, சிம் கார்டு ரிட்டைல்மெண்ட்டு, கண்டென்ட் ரைட்டிங்கு, பத்தாவதுக்கு மெக்கானிக் கூட பார்த்தாச்சு. டெவலப்மெண்ட்டே இல்லை. அங்கே ட்ரை பண்ணவே இல்லையா டீக்கு? சோத்துக்கு வழி இல்லைனாலும் உங்க ஜோக்கு ஒன்றும் குறைச்சல. கூல் டிக்கே ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஒரு வேலை கிடைக்கலன்னா இன்னொரு வேலை கிடைக்கும். இவனை கொண்டுடலாமா? விடுங்க டிக்கே. கூல் கொரியர் ஒரு ஆஃபர் கிடைச்சு. கொரியர்லையா? ஆமா, வேற என்ன பண்றது, அங்கதான் ஆஃபர் இருக்கு. ஐயோ, டீக்கு எனக்கு நைட் ட்ரை பண்ணல. டீ ரெடி. போ முதல்ல போய் டீ வாங்க, அப்புறம் வந்து என் உயிரை வாங்க போ. கொரியர்ல வேலைக்கு போறான். டீக்கு கொரியரில் நான் பட்ட கஷ்டம் இருக்கு. அப்பப்பா அப்படியே சக்கையாக புளிஞ்சிருவாங்க. காலையில் சாப்பிட கூட முடியாது. ஒரு 20 ரூபா பேட்டா காசு கொடுப்பாங்க அங்கே கம்பெனிலேருந்து. அது பஸ்ஸுக்கே பத்தாது. சரி, எங்கேயாவது போய் ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தாலும் அதுவும் முடியாது. அங்கே வேலை பார்த்ததுலேருந்து அப்படியே 2 கிலோ அப்படியே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. என் ரேஞ்சுக்கு இதெல்லாம் கம்மி தான். உன் ரேஞ்சுக்கு ஆமாம், ரொம்ப கம்மி.
டிகே, அண்ணா நகர்ல ஒரு கோர் கம்பெனி இருக்கு, அங்க போய் ட்ரை பண்ணலாமா? அங்கே எம்படட் VLSI ஏதாவது தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது தெரியுமா? இப்போ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அங்கே ஜாவா, .NET, VB இது ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு பெரிய BPO கம்பெனி ட்ரை பண்ணலாமா? அப்போ நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்களா? ட்ரை பண்றதுக்கு வேற கம்பெனி இல்லையே டிகே. இதே மாதிரி எத்தனை இன்ஜினியர்ஸ் தான் இருக்காங்க? சுமார் ஒரு 5 லட்சம். யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க? கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு. அப்போ 4 வருஷம் படிச்சவங்களுக்கு வேலை? நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க கார்த்தி. போன வாரம் ஒரு மேகசின் படித்தேன். அதில் இப்போ ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் 250 ஸ்டாண்டர்ட் இன்ஜினியர்ஸ் தான் வெளியே வர்றாங்களாமா. அதாவது 250 பேருக்கு தான் வேலை. மித்தவங்களுக்கு அக்கௌண்ட் 10,000 கம்மி தானே? என்ன டிக்கெட் தேடிட்டு இருக்கீங்க? இல்லை, அன்னைக்கு இங்கே ஒரு 10 ரூபா கிடைச்சதுல, அதான் இன்னைக்கு ஒரு 5 ரூபாயாவது. பேசாம வாங்க, தானம் தர்மம் பண்ணிட்டு வீராப்பு. ஹலோ, ரிசல்ட்டில் நான் 1105 கட் ஆஃப் 189. எங்கே இருக்க? சரி, நான் வீட்டுக்கு நேரம் வந்துடுறேன். அது வேற என்ன எடுக்கிறது? இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். டேய் போதுண்டா, இதுக்கப்புறம் என்னால் அந்த ஊரில் இருக்க முடியாது. நான் இன்ஜினியரிங் எடுத்துட்டு நல்லா படிச்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5,000 சம்பளத்துக்காக சேர்ந்துட்டு நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறானுங்க, நம்ம சம்பாதிக்க முடியாதா? சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக நான் இன்ஜினியரிங் எடுக்கிறேன், நான் லட்சாதிபதி ஆகிறேன். சரி, வந்து பார்க்குறேன்.